என்னை பற்றி சொல்லும்போது என்னை பார்க்கும்போது எம்ஜிஆரை பார்த்த உணர்வு ஏற்பட்டது என்று சொன்னார். அதை மிகைப்படுத்தி சொன்னது என்று சொல்வதை விட, ஒரு படத்தில் வடிவேலும் இன்னொரு நடிகர் நடிப்பாங்க. அதை கண்டு தெரியாத அந்த ஆட்டோ டிரைவர் அனுப்புவார். அதை ஆட்டோ வருமா அந்த இடத்துக்கு கேட்பாரு. வரும், ஆனால் வராது. வரும் வராதா அப்படின்னா, இல்லை வரும் ஆனால் வராது, ஆனால் உங்களை பார்த்தா எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனால் வரும் அப்படின்னு போகும்போது கண்ணு தெரியாது. அதனால ஏதோ ஒரு மோதியாக ஆகிடும். வரும் வராதுன்னு சொன்னால் அப்போவே நான் சுவாசிச்சிருக்கணும். இல்லைன்னா என்னை பார்க்கும்போது எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்கு சொன்னானே, அப்போவே நான் சுவாசிச்சிடணும். நான் செஞ்ச தப்பு அப்படின்னா அம்மா சொன்னது எனக்கு ஏற்பட்டது. என்றாலும் அவருடைய தந்தையாரை நான் நன்கறிவேன். அவர் எங்கள் இயக்கத்தின் மகிழை பகுதி அமைப்பாளராக இருந்தவர். எங்கள் இயக்கம்னா அதிமுக தான். அவரை நான் அறிவேன். அவரை பேசும்போது ஒன்றை சொன்னார். புத்தகம் வாசிப்பு பழக்கம் அவசியம் இருக்கணும். பகத்சிங் கூட தூக்கு மேலே ஏறதுக்கு முன்னால் புத்தகத்தை தான் வாசித்து கொண்டிருந்தார். அது என்ன புத்தகம்னு சொன்னார். அரசும் புரட்சியும் நெருங்கி எழுதிய புத்தகத்துக்கு. அது மாதிரி அண்ணா அவர்களும் கன்னிமாரா நூலகத்தையே கரைக்கு குடித்தவர், எல்லாருக்கும் தெரியும். அங்கு தேடி கிடைக்காத ஒரு புத்தகம் திருவல்லிக்கேணி சிங்கார வீரர் மாளிகையில் இருக்கக்கூடிய அது நூலகத்தில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அங்கே போய் தேடி கண்டுபிடித்து படித்ததாக அண்ணாவை பேசினார். அண்ணாவும் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியும் சிங்கார வீரர் நூலகத்தை அதிகம் பயன்படுத்தி கொண்டவர்கள். அண்ணா மருத்துவமனையில் இருந்தபோது கூட புத்தகம் வைத்துக் கொண்டிருந்தார் என்று விஜய திருமாவளவன் சொன்னார். உண்மைதான். அறுவை சிகிச்சைக்கு நேரமாக இருந்தது, வாருங்கள் என்று டாக்டர்கள் அழைத்த போது, கொஞ்சம் பொருங்கள், ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், அரை மணி நேரத்தில் முடித்து விடுகிறேன், அதன் பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அவர் கடைசியாக படித்த புத்தகம் அதுதான். அந்த புத்தகத்தின் பெயர் யாருக்கு இன்றைய இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் யாருக்கும் தெரியாது. அவர் அண்ணா கடைசியாக படித்த புத்தகம் என்னன்னா, மேரி கரோலின் என்ற பெண் எழுத்தாளர் எழுதிய மாஸ்டர் கிறிஸ்டியன் என்ற புத்தகம் தான் அண்ணா கடைசியாக படித்த புத்தகம். அப்படி புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் அவசியம் வேணும். இங்கே சொன்னாங்க சொந்த, அதாவது எனக்கு இவர் நம்ம வசீகரன் ஃபோன் பண்ணார் ஒரு வாரத்துக்கு முன்னால். 12ஆம் தேதி விழா வச்சுருக்கிறோம், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு. சும்மா பார்வையாளர் வாடகை தான் சொல்லுவார் போல இருக்கு. அது நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் நான் என் பேரனுக்கு முடியெடுப்பதற்காக திருச்செந்தூருக்கு போயிட்டோம். ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தேன் காரில். 4 நாள் ஆச்சு. இப்போ என் மகளுக்கும் மருமகனுக்காக தான், எனக்காக எல்லாம் நம்பிக்கைக்காக அவங்களுக்காக நான் போக வேண்டியிருந்தது. போயிட்டு வந்ததுக்கு தான் பார்த்தேன், நான் விருது வழங்கி பேசிக்கிட்டோம். அங்கே போன இடத்துல தண்ணி இதை சரியில்லாமல் தொண்டை சரியாகல. அதனால் என்னென்னா அரை மணி நேரம் வரையிலும் எனக்கு பேசாமல் போனதில்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் அதிகம் பேச முடியுதுன்ட்டு அவருக்கு விருது வழங்கிட்டு மட்டும் போயிடுறேன். இன்னைக்கு 12:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்காங்க போகிறோம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் எப்படி 2 நிமிஷமாக பேசாமல் இருக்க முடியாத. இந்த விருதாளர்கள் சார்பில் ஒவ்வொருத்தரும் 2 நிமிடம் பேசுறதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பதிலாக விருதாளர்கள் சார்பில் யாராவது ஒருத்தர் பேசுவார்னு சொல்லியிருந்தால் சீக்கிரம் நிகழ்ச்சிகளாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது தவறாக நினைக்க வேண்டாம். எங்கள் குடும்ப நண்பர் நம்ம வசீகர், அதுக்காக நான் வந்தேன். இந்த நிகழ்ச்சியும் இல்லை, இலக்கிய விழா எங்கே நடந்தாலும் நான் வர முடியும்னா எந்த அழைப்பையும் எதிர்பார்க்க மாட்டேன், நானும் போயிருக்கேன். அது மாதிரி 10ஆம் வகுப்பு படிப்பு வேறு அறிவு வேறு என்று சொன்னார் நமது மாம்பழம் சந்தேர். உண்மைதான், படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. எம்ஏ படிச்சிருப்பான், ஒழுங்கா 4 மணி தமிழ் எழுத தெரியாது. பெரியார் எந்த கல்லூரியில் படித்தார்? அவருக்கு இணையான சிந்தனையாளர் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறான் கிடையாது. கலைஞர் கூட 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன். 4வது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். அவரை போல எழுத்தாளர் பேச்சாளர் மிக்க தலைவர்கள் அவர் காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் யார்? அவர் கட்சி வேற எங்கள் கட்சி எதிர்த்து பேசினால் உங்களுடைய திறமை எப்படிப்பட்டதை நான் எப்படி மனதில் பேசுவாங்க. அவர் கிடையாது, தலைவர் யாரும் கிடையாது, எழுத்தாளர் பேச்சாளர் இல்லை. எம்ஜிஆர் கட்சியை வச்சு நீக்கிறாங்கிற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு தவிர மற்றபடி கிடையாது. இங்கே எல்லாரையும் அவர் வந்தார் இவர் வந்தான்னு சொன்னாங்க. இப்போ தான் பார்க்குறேன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பேராயத்தின் தலைவர் கரு நாகராஜன் வந்திருக்கிறார். அவர் யாரும் கூப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி அவரையெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். வேலைக்கு
அது மாதிரி ஆதிராமுல்லை பேசும்போது என் முகத்தை வசீகரம் இல்லாத என் முகத்தை வசீகரன் அவர்கள் என் புத்தகத்தில் போட்டு எனக்கு வசீகரத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்வார். ஏமா உங்கள் முகம் வசீகரமா உங்கள் முகம் வசீகரமான முகம் இல்லைன்னா வேறு எந்த முகம் வசீகரமான முகம்? மஞ்சள் நிலா போல ஒரு வீசக்கூடிய மங்களகரமான முகமாக இருந்தது. பத்திரிகை பார்த்து எந்த படத்தை நடிச்சிருக்காங்கன்னு கேட்டுக்காங்கல்ல, அப்படின்னா நடிகையை விட மிக அழகாக இருக்கிறீங்க, நீங்க இப்படி சொல்லலாமா? அப்படி சொன்னாங்க. இலக்கியம், அதாவது இது மாதிரி இலக்கிய பத்திரிகை சந்தாதாரர்களும் உறுப்பினர்களும் புறவர்களும் தான் அந்த இலக்கிய பத்திரிகை சிற்றிலக்கியங்கள் நடைபெற முடியும். ஏன்னா எல்லாரும் பத்திரிகை நடத்த புதிய தென்றல் ஆசிரியர் புதிய தர்மராஜன் அவர்கள் சொன்னதை போல எல்லாரும் பத்திரிகை நடத்தி விட முடியாது. எத்தனையோ பெரும்பெரும் பணம் கொண்ட பெரும் பணக்காரர்களும் பத்திரிகை நடத்த முடியாமல் விட்டு விட்டார்கள். ஆலய அதிபராக இருந்த கருமூர்த்தி தியாகராஜன் செட்டியார் தமிழ்நாடு பத்திரிகை நடத்தினார். நல்ல தமிழ் வந்தது, அவரால் நடத்த முடியல. ஏன்? காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கட்சி நவலத்தி என்ற பத்திரிகை நடத்தியது, அதுவும் நடத்த முடியல. கட்சி பத்திரிகையில தொடர்ந்து இருக்கக்கூடிய பத்திரிகை முரசொலி தான். அந்த அந்த அளவுக்கு கலைஞருடைய உழைப்பு ஆற்றல் தான். ஏன்னா நான் முரசொலி பத்திரிகையிலே துணையாசிரியர் இருந்தேன் 1966 1972. அதுக்கு முன்னால் தமிழ் செய்தி PVK சம்பத் நடத்தினார் தமிழ் செய்தி, அதையும் நடத்த முடியல. அந்த பத்திரிகையில தான் முதல்ல நான் சேர்ந்தேன். என்னை அதில் சேர்த்து விட்டவர் நாத்திக ராமசாமி. அது மாதிரி பல பத்திரிகை கண்ணாசனோட தென்றல் நடத்த முடியல, நாவலர் நெடுஞ்செழியன் கூட மன்னர் நடத்த முடியல, விட்டு விட்டாங்க. அதாவது புறவலர்கள் நன்கொடையாளர்கள் உறுப்பினர்கள் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால் தொடர்ந்து பத்திரிகை எல்லாரும் வாங்குவான். இப்போ யாரும் பார்த்தீங்க எல்லாம் செல்போனில் பார்த்துக்கிறோம். எங்கள் பத்திரிகை வாங்க, ஏன்னா நாங்கள் எல்லாம் செல்போனில் பார்த்துக்கிறோம் அப்படிங்க. நான் வெளியே போயிருக்கும்போது இங்கே திருச்செந்தூர் போயிருக்கும்போது திருமணி பத்திரிகை பார்க்கறதுக்காக கிடைக்குமான்னு கேட்டேன். இங்கேயெல்லாம் கிடைக்காதுங்க, அதெல்லாம் அதான் காலையில் போயிருக்கோம். சிலர் இங்கே ஆதரவு சரியா அதுக்கும் நாங்களும் பத்திரிகை வாங்குறது இல்லைங்க, எல்லாம் செல்போன்லேயே பார்த்துக்கிறோம். உங்களுக்கு செல்போன் இல்லையா அப்படின்னு என்ன கேட்குறோம். நான் செல்ஃபோன்லாம் இருக்குப்பா, ஆனால் நான் பத்திரிகை வந்து வாங்கி தான் படிப்பேன், செல்ஃபோனில் பார்க்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பார்க்கவும் தெரியாது அப்படின்ட்டு. அது மாதிரி வாசிக்கின்ற பழக்கம் அதிகமாக இருக்கணும். அவராலே நடத்த முடியல. ஏவிபி ஆதரவு தம்பி தனியரசு பத்திரிகை நடத்தினார், அவரும் நடத்த முடியல, விட்டுட்டார். திமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பத்திரிகை நடத்தியவர்கள் அவர்கள் தான், அவர்களாலே நடத்த முடியல, விட்டுட்டாங்க. அது மாதிரி இது மாதிரி பத்திரிகைக்கு என்னோட சின்ன இலக்கிய பத்திரிகையில இன்றைக்கு எல்லாராலும் கொண்டாடப்படுகின்ற போற்றப்படுகின்ற பத்திரிகைகளாக இருப்பது ஒரு 4 பத்திரிகை தான். புதிய தென்றல், நம்ம திருவாரூர் நடத்துகின்ற புதிய தென்றல், நமது உதயராம் நடத்துகின்ற உரத்த சிந்தனை, நமது புதிய மின்னல் முன்னால் இருந்ததை விட ரசிகர் புதிய மின்னல் முன்னால் இருக்கிறது யாருக்கும் தெரியாம இங்கே அவர் முன்னாள் இருந்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய முன்னாள் பல பூவை சமத்துலாம் எழுத வச்சாரு. இப்போ மாதம் எழுதிக்கிட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூட தலைவர் நல்லா இருந்தால் பாராட்டுவேன், எல்லா தலைவரும் தான். இப்போ ஊடகங்கள்லாம் சரியாக இல்லைங்கிறாங்க. ஊடகங்களே சில பேர் தன்னை கட்டி தன்னை பற்றியே சொல்ல முடியாத வச்சுட்டாங்கம்மா. ஒரு இயக்கம், மிகப்பெரிய இயக்கம். அதனால எல்லாமே பெரிய பிரமாண்டமாக காட்டி கொண்டிருக்காரு. மிகப்பெரிய தோல்வியை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்திக்க இருக்கிறார்கள். அது இப்போ நான் சொல்ல தேவையில்லை, ஜூலை 4ஆம் தேதி தெரியும். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.